அரசியல் சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஆனால் இந்த வணக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கட்சிகள் முக்கியமான சில ஸ்லோகன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கருத்தாக சொல்ல போகிறீங்க. முதல் ஸ்லோகன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 1, 2வது ஸ்லோகன் 2, 3வது ஸ்லோகன் 3, 4வதுன்னா 4 இப்படின்னு சொல்லி 4 நம்பரை நீங்கள் போடலாம். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, இது பாஜகவினுடையது. உங்களுக்கு பிடிச்சிருக்கானா 1. 40 நமதே, நாடும் நமதே, இது மு.க. ஸ்டாலின் அவர்களுடையது 2. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இது அதிமுகவினுடையது. வந்தாரை வாழ வைப்போம், சொந்தவரையே ஆள வைப்போம், இது 4வது நாம் தமிழர் கட்சியினுடையது. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. இப்போ இருக்கக்கூடிய அரசியலை நான் வேற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அது இன்டெப்த்தாக பார்த்தா தான் புரியும். மேலோட்டமாக பார்த்தா அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இவங்க தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். கடைசி 2 தினங்கள் இப்போலாம் கரண்டை கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்களாம், காசு கொடுக்குறாங்களாம். மிகப்பெரிய அளவில் டோக்கன்லாம் கொடுத்து காசு கொடுக்கறது இப்படின்னு சொல்லி காசு கொடுக்குற வேலை ரொம்ப அமோகமாக நடைபெறுவதாக பலரும் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகிறார்கள். தேர்தலினுடைய பறக்கும் படை அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கேள்வி. இது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் நேரடியாக மக்களிடம் யாரெல்லாம் வந்து ஓட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பாஜக செய்யக்கூடிய ஒரு அரசியல், அந்த அரசியலை இங்கே பெருசாக நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். எனக்கு வந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் இதை பகிர போகிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறு பேசிட்டாருப்பா ஒரு யூடியூபர், வேறு யாரும் இல்லை, சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். உடனே அவரை நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்படுகிறது. அந்த வழக்கு இன்னைக்கு நம்முடைய நீதிமன்றத்தில் போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுரிமையை மீறி அவர் எதுவுமே தப்பாக அங்கே பேசின மாதிரி தெரியலை. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு யூடியூபராக கைது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிகிற வரை எத்தனை யூடியூபர்ஸை சிறைக்குள்ளே பிடிச்சு போடுவீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனவே நான் என்ன செய்கிறேன், சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீதித்துறை கொஞ்சம் விழிப்புடன் தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது வழக்குகளை போடுவாங்க, அதுவும் பொய் வழக்குகள் போடுவாங்க. விவசாயிகள்லாம் போராடிட்டு இருந்தாங்கன்னா குண்டர் சட்டத்தெல்லாம் போடுற அரசாங்கம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யூடியூபர்கள் மேலே அந்த மாதிரியான வழக்கை போடலாம் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. அதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்ததாக ஓட்டு கேட்கும் இடத்தில் மக்களை இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு சொன்ன சீமானின் விழுப்புர வேட்பாளர் களஞ்சியம் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இன்றைக்கி டிஎம்கேனுடைய எல்லா ப்ரொஃபைலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. 2 தினங்களாகவே சீமான் அவர்கள் அப்படிங்கிறவங்கள மறுபடியும் டிஎம்கே டார்கெட் பண்ணியிருக்கு. அதில் முதல் வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஸ்டேஜில் நிற்கும்போது ஒரு நபர் வந்து சீமான் அவர்கள் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க வித்யா வீரப்பன் அவர்களுக்கு. அப்படி ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நேரடியாக ஒரு நபர் பாட்டு பாடி ஓட்டு கேட்டுட்ருக்காரு. ஒரு நபர் டப்பன்னு வந்துட்டு அவர் முன்னாடி வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி சொன்னோன்னே முட்டா பய அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சீமான் அவர்கள் சொல்கிறார். அப்போது இதை வந்து எல்லா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி சன் டிவி, சன் நெட்வொர்க் எல்லாரும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செஞ்சு பாருங்களேன் செல்ஃபி எடுக்க வந்தவரை பிடிச்சி திட்டாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி டிபேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஸ்டேஜில் நின்று அவங்க வித்யா வீரப்பன் அவர்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நிறைய கதைகள் அவங்க சொல்கிறாங்க. வீரப்பன் அவர்களே இப்போது கிரிமினல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வீரப்பன் எங்கள் அப்பாவை வச்சு இங்கே நிறைய கட்சிகள் வளர்ந்தது, இப்போ எங்கள் அப்பாவையே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், எனக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே அறிவிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி என்னை பற்றி தரைகுறவாக பேசக்கூடிய நபர்கள், வீரப்பனை தரைகுறவாக பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. நம்மளெல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்கள் எல்லாமே வித்யா அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அடுத்ததாக அவங்க சீமான் அவர்கள் பேச வர்றாரு. பேச வந்து பாட்டு பாடி அவர் என்ன செய்கிறார், ஓட்டுகள் கேட்டுட்ருக்கார். அந்த நேரம் தான் அவர் வர்றார். அவர் வந்தது பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டேஜில் நின்று பேசக்கூடிய ஒரு நபரிடம் திடீர்னு கீழே இருந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நபர் வராரு. வந்தோடனே செல்ஃபி எடுக்கிறார். அவருடைய தோரணையே சரியில்லாத மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சொல்கிறாங்க. ஸோ இதை இவ்வளோ பெரிய வைரலாக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி பார்த்தா நிறைய வைரலாக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நாளைக்கு என்ன செய்வாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் போய் அசிங்கப்படுறாரோ அதெல்லாம்
அவங்க நினச்சாங்கன்னா வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. உண்மையிலேயே அதுதான் மைக்கு சின்னத்தை எப்படி எல்லார் முன்னாடியும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல இடத்துல திடீர்னு பார்த்தா வேர்ல்டு லெவல் ட்ரெண்டிங் மைக்கு சின்னம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது ஒரு பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும்போது தான் களஞ்சியம் அவர்கள் பேசினது ரொம்ப பெரிய அளவில் தவறு தான். அவர் சொன்னது மட்டும் மைக்கில் அவ்வளோ கிளாரிட்டியாக கேட்கிறது அப்படிங்கிறதும் வேறொரு பார்வையாக நம்ம பார்க்க வேண்டியதுதான். பட் அவர் சொல்கிற வார்த்தை என்னவா இருந்தது அப்படின்னா, அவர் ஓட்டு கேட்குறாரு, எல்லாரும் என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசினதாக தான் நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போது அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு களஞ்சியம் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியலை. முதல்வரின் நாடகத்திற்கு அரசு ஊழியர்கள் மயங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் நேத்தே நான் சொன்னேன். ஆசிரியர்களை வைத்து ஒரு பெரிய கேமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக, பாஜக செமையாக ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுறது மட்டும் கிடையாது, உண்மையும் கூட. இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அனுபவித்த துன்பங்கள், அதுக்கு பின்னாடி இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதை வச்சு பெரிய ஒரு அரசியலை பண்ணலாம். ஏன்னா அதை தான் அரசியல் பண்ணணும். அது அரசியல் பண்ணாதான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேவையான அந்த ஒரு நல்ல விஷயங்கள், அவங்களுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பார்வையற்றவர்கள் போராடின போராட்டம், நிறைய பார்வையற்றவர்களை கைது பண்ணி எங்கேயோ அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு. அப்போ அவங்களுக்கான போராட்டத்தையும் அவங்க என்ன கோரிக்கை வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் மக்கள் முன்னாடி கொண்டு வரணும். அது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, அந்த பக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் ஸ்டேடியம் வரப்போகுது, இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை அவர்கள் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கார். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டை கொண்டு வாங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வரப்போகுதுன்னு. பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து ரோடெல்லாம் நல்லபடியாக மாற்றின பிறகு ஒரு ஸ்டேடியத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஸ்டேடியம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு ரோடெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா பிசிசிஏ என்ன செஞ்சிருவாங்க, அங்கே ஒரு ஸ்டேடியத்தை அமைத்து விடுவார்கள். ஸோ அதை பஸ் ஸ்டாண்டெல்லாம் சரி பண்ணி விடுங்கப்பா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய வேறொரு முக்கியமான ஒரு செய்தி, அது செய்தின்னு சொல்ல முடியாது. திமுகவினுடைய ஐடி விங் ஒரு வீடியோவை பகிர்கிறார்கள். அதை யார் டிசைன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கதிரானந்த் அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும்ல, துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்னு கேட்டது இன்றைக்கும் பெரிய ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. திமுகவுக்கு பெரிய ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதே 1000 ரூபாயை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத மேக் பண்ணுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு ஏழைகள் வாழக்கூடிய இடம், அந்த இடத்துல குடிசைகள் இருக்குது. ஒரு அக்கா அங்கே பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவினுடைய புருஷன் வெளியில் வராரு, கந்து வெட்டிக்காரர் வரார். வந்துட்டு, ஏய் இந்த மாதத்துக்கு காசு எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதம் இல்லையா, அடுத்த மாதம் தாரையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒன்றால் தர முடியலனாலும் பரவாயில்ல, ஒய்ஃபால் தர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அக்காவை பார்க்குறாங்க. அவங்க அந்த காலில் ஏறி இருக்கக்கூடிய சாரியெல்லாம் கீழே கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு, எத்தனை ரூபா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு இந்த கந்துவட்டிக்காரரு 4000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 1000 ரூபா யார் சேர்த்து கொடுப்பா, 5000 ரூபா தரணும்னு சொன்னேன். அந்த அக்கா விறுவிறுன்னு உள்ளக்க போகிறாங்க. 5000 ரூபா எடுத்து கொடுத்து அந்த நபரிடம் கொடுத்துட்டு, போயா உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு நீங்கள் வரவே கூடாதுன்னு சொன்னோன்னே, ஏதுமா காசு அப்படின்னு சொல்லி கணவர் கேட்குறார். இல்லை முதல்வர் உரிமை தொகை கொடுத்தாரு, அதில் நான் சீட்டு போட்டிருந்தேன், அப்படி 5000 ரூபா சேர்ந்துச்சு, அதை தான் இன்றைக்கி பாரு நாங்களும் மரியாதையுடன் இருக்கிறோம் அல்லவா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நம்ம ஸ்டாலின் ஐயா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாருல, அதுல இருந்து பக்கத்து அக்கா கிட்ட சீட்டு போட்டுருந்தேன். இப்ப பாருங்க அந்த பணம் தான் நம்ம மானத்தை காப்பாத்திக்கு. கான்செப்ட் என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒன்று இருக்கு. இந்த லாஜிக்கல் ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? படம் அது விஜய் அவர்கள் நடிச்சதா இருந்தாலும் சரி, ரஜினி நடிச்சிருந்தாலும் சரி, அங்கேயே லாஜிக் ஓட்டை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே நம்மளை ஓட்டு போட வைக்கிறதுக்காக ஒரு விளம்பரம், அதில் இருக்கக்கூடிய லாஜிக் ஓட்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்து தானே ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி காசு கொடுத்தா மாரடிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு வீடியோ, அந்த வீடியோவுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறவெல்லாம் நினச்சிடக்கூடாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரியான ஏரியாக்களில் கந்துவட்டி கொடுமை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ உறுதிப்படுத்துகிறது. அந்த கந்துவட்டியை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத என் சின்ன வயசுலேருந்து நானும் அதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். என் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய அரசாங்கங்கள் கந்துவட்டி வாங்கினா சட்டப்படியான குற்றம், கந்துவட்டியை நாங்கள் தடுத்து விட்டோம், வட்டி யாருமே கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்த பிறகும் அப்போ எங்களெல்லாம் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ இப்போவும் கந்துவட்டி இருக்குது, அந்த கந்துவட்டி அடைக்கிறதுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. கூடுதலாக வட்டி வாங்குறதுக்கு ஒருத்தன் அவன் கப்பம் கட்டிடுவான், இல்லாட்டி போலீஸுக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் மாமூல் அப்படிங்கிற பெயரில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். 1000 ரூபாய் எங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கந்து வெட்டிக்காரன்ட்டு நாங்கள் கொடுத்துடணும். இது ஒரு லாஜிக்கு. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியில் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை வெளியில் விட்டுறாதீங்க. மக்கள் கோபமாக அடைந்து விடுவார்கள். இன்னும் கந்து வெட்டி அழிக்காத ஒரு அரசாங்கம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இதே மாதிரி ஒரு பெண்ணை அவமானமாக கொடுத்த காசுக்கு பெண்ணை அழைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதும், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதும் பெரிய அவமானம் நம்முடைய அரசாங்கத்துக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை தயவு செஞ்சு வெளியில் விட்டுறாதீங்க. இது பெரிய அவப்பெயர். நான் சொல்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க, இது கொஞ்சம் அறிவுடன் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கேள்வி அவங்க மனசில் வந்திருக்கும்.
இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறீங்களா, 5000 ரூபா சம்பாதிக்க வக்கில்லாத ஒரு நபரை மாற்றி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அங்கே கேள்வி. அந்த நபர் அவர் புருஷனாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 4000 ரூபா சம்பாதிக்க முடியல, கந்து வெட்டிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த ஏழ்மையை உருவாக்கியது யார் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது பார்த்தீங்களா. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லாததாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் அதை எப்படி நம்புறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா தரமான செய்கை அப்படின்னும் சம்பவம் அப்படின்னு சொல்லியும் உண்மையிலேயே இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவினுடைய ஐடி விங் சோஷியல் மீடியாவில் சும்மா வச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஷவாயு, விவசாயிகளை அழிக்க வந்த விஷவாயு அப்படின்னு சொல்ல, இங்கே யார் மீத்தேன் கேஸுக்கெல்லாம் அந்த திட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸுடன் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்சிடி ஸ்க்ரீனில் போட்டு விளாசி தள்ளுறார். மனுஷன் சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கே அவங்களுடைய அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நான் சொன்ன அந்த முதல் அரசியல் பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இவ்வளோ நாள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர எங்கே திரும்பினாலும் பாஜகவினுடைய ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைனா அவங்க பற்றியான ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும், பெரிய அளவில் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்லேருந்து அவங்களுடைய இன்டர்வியூ இருக்குது. இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏடிஎம்கேனுடைய சோஷியல் மீடியா தான் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் டிஎம்கே ஐடிவிங் ஏடிஎம்கே கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால பீட் பண்ண முடியல, டிஎம்கே பீட் பண்ண முடியல, ஏடிஎம்கே அதில் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப சைலண்டாக பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ நாள், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வர சோஷியல் மீடியாவை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. இப்போ தேர்தலின் போது பிஜேபிக்காரங்க என்ன செய்கிறாங்க? பெரிய அளவில் மக்களை சந்திக்கிறார்களோ, மக்களிடம் மட்டும் இருந்து தான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், மக்களிடம் நேரடியாக போனால் தான் நம்மளால் ஏதாவது செய்ய முடியும், அதிகமாக நம்ம இந்த மாதிரியான சோஷியல் மீடியா வீடியோக்கள் வெளியில் விடாமல் மக்களிடம் மட்டுமே பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ? எனக்கு அப்படி தோணுது. ஒருவேளை இவங்க நேரடியாக களத்தில் மட்டும் பார்த்து கொள்ளலாம், அதிகமாக இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்கிறார்கள் என்றால் இது வேறு விதமாக ஒரு காய் நகர்த்தலாக கூட இருக்கலாம். இல்லை விக்கி, அவங்களால எதுவும் செய்ய முடியலை, பிஜேபியினுடைய ஐடிவிங் டிஎம்கே ஏடிஎம்கே கூட போட்டி போட முடியலை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஒரு கருத்துக்களாக வேணால் பதிவு பண்ணலாம். பட் அதை பிலீவ் பண்ணுறதுக்கு நான் சரியாக இல்லை. ஏன்னா பிஜேபி நினச்சா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ காசு, எவ்வளோ கோடி ரூபாய் அவங்க செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி கூட நம்ம வீடியோவை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது திமுக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கூகுள் வழியாக உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, எப்பா திமுகவினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போகுதுப்பா அப்படின்னு சொல்லி. அது என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, அது கூகுளுக்கு கோடிக்கணக்கான காசை யார் கொடுத்துருப்பாங்க? திமுக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி கோடிக்கணக்கான காசை பிஜேபியும் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கூகுளுக்கு ஃபேஸ்புக்குலாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும். ஸோ அதை தமிழ்நாட்டில் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. பட் அதையும் தாண்டி இது வேறு ஏதோ ஒரு அரசியலாக பார்க்கப்பட வேண்டும். கொஞ்சம் அரசியல் நாலேஜ் இருக்கிறவங்க, இல்லை அரசியல்வாதிகள் கூட பழகக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு இதை என்ன செய்யுங்க, உன்னிப்பாக கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இவங்க செய்கிற அரசியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய இடத்துல பிஜேபி அப்படிங்கிறது, ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களே சொல்கிறாங்க டபுள் டிஜிட் வாங்கும் பிஜேபி இந்த முறை தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட் வாங்க போகுது, நம்பர் ஆஃப் சீட்ஸில் கிடையாது, ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல. அப்போ அந்த டபுள் டிஜிட் வாங்கிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ், ரொம்ப பெரிய அளவு சக்ஸஸ். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேச்சுக்கள் இல்லாத ஒரு தருணம் மாறி டபுள் டிஜிட் ஓட்டிங் ஷேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சக்ஸஸ். அதுவே 2026க்கு அது ரொம்ப பெரிய அளவு பலம். அதன் பிறகு அவங்க என்ன செய்வாங்க, இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் அவங்க சோஷியல் மீடியாவுக்குள்ள வருவாங்க. 2 வருடங்கள் சோஷியல் மீடியா முழுவதும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனாங்க. அண்ணாமலை அவர்கள் வார் ரூம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த நேரம் ஏடிஎம்கே அவங்களுடைய சோஷியல் மீடியா கண்ட்ரோல் அவங்ககிட்டே இல்லாமல் இருந்துச்சு. எங்கே இருக்காங்க ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. ஆனால் 2024 தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் களம் மாறுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இது ஏன் மூளைக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அதே மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகின்றன. கடைசியாக ஒரு தரமான செய்கையை ஏடிஎம்கேனுடைய அந்த ஒரு ஐடி விங் செஞ்சுருக்காங்க. இதை பார்த்து படத்தின் பெயர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்களே, படம் பார்த்து படத்தின் பெயர் சொல்லு நீ. 2000 கோடி கோலமாவு அயலகம் ஈக்குவல் டு விடியல். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருந்தால் அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். ஸோ நிறைய
கொஞ்சம் ஆழமான அரசியலை பார்த்திருக்கிறோம். இன்னொரு தடவை இந்த பதிவை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட் மெசேஜஸ் எல்லாமே உங்களுடைய பிரெயினுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.